வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். தொடர்பில் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம். அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ், டிக்கர் APLS. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 20, 2025 இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. பார்மா ஐஸ் ஒப்பீட்டில் 21 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு கழித்தல் 10 புள்ளிகளில் மே 8. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.2 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.8 புள்ளிகள். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு 8.5 புள்ளிகள். அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் -29.1% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 0.2% கழித்து. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் $3.37 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $69 பில்லியன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 15 சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $31 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம். பங்கு அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பங்குச் சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் 4.853%. புத்தக மதிப்பு 0.489%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் 0.45 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கு கடன் விகிதம் நிறுவனத்தின் பங்குகளில் 301%. நிறுவனத்தின் கடன் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவு 0 க்கான சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் மிகவும் மோசமாக உள்ளது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் -$228 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 4.5 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி பிப்ரவரி 4. துணை வகை விகிதத்துடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் $750 மில்லியன் வருமானம். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விளிம்புநிலை -32%, -63% துணைப்பிரிவின் சராசரி. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 1.678%. இது சந்தை மூலதன பங்கை விட 189% குறைவு.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $4,746,000 சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு $1,641,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் $321,300,000. துணைப்பிரிவின் சராசரி கழித்தல் $24,300,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு $1,063,000. துணைப்பிரிவில் $387,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாயை மதிப்பீடு செய்தல் டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு 21.3% இருந்தது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 4.7%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 71% அளவைக் காட்டுகிறது. அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவில் RSI நிலை 14.59% உள்ளது. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $26.69. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் $37.75 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக அப்பெல்லிஸ் பார்மசியூட்டிகல்ஸ் INC உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. $26.68 விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை போக்கைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 19 முதல் 5 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 33.86 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் செப்டம்பர் 19, 2025 அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் QFIN முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும். முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்